கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பேரூராட்சிக்குட்பட்ட மேட்டுக்குடியிருப்பு பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் ஸ்கீம் கால்வாய் உள்ளது. இந்த பாதையானது சில ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக கால்வாயில் தடுப்பு சுவர் இடிந்துவிட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது பேரூராட்சி சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்து கால்வாய் அருகே தடுப்பு சுவர் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்காக பணிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் திடீரென எந்தவித முன்னறிவிப்புமின்றி பாதியிலேயே தடுப்பு சுவர் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது. தடுப்பு சுவர் அமைக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் நிலச்சரிவு ஏற்பட்டு விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும், கால்வாய் மிகவும் பழமையான பகுதியாக இருப்பதால் ஊற்று நீர், கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்குவதோடு கால்வாய் உடைந்து குடியிருப்புக்குள் நீர் செல்லும் வாய்ப்புள்ளது எனவும், தடுப்பு சுவர் கட்டாமல் இருப்பதால் அந்த வழியாக செல்லும் சிறு குழந்தைகள் தவறி விழும் பட்சத்தில் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதியை கருத்தில் கொண்டு எவ்வித உயிர் சேதமும் ஏற்படுவதற்கு முன்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள கால்வாய் தடுப்பு சுவர் கட்டுமான பணியை உடனடியாக மீண்டும் தொடங்கி முழுமையாக முடித்து தர பேரூராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட 5 கிராம பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த மேட்டுக்குடியிருப்பு ஊரை சேர்ந்த பகுதியில பல வருஷங்களாக பாதையா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கடந்த 9 ஆண்டுக்கு முன்னால இது இந்த தடுப்பு சுவர் ஒரு புயல்னால இடிஞ்சிட்டு, அதுக்காக நாங்க நிறைய தடவை மனு கொடுத்து அதை இப்போ கெட்ட வந்தாங்க. கெட்ட வந்ததுல ஒரு பசங்க தடுத்தனால அதை கெட்டாம அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இத எங்களுக்கு போக முடியல, பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு வர முடியல, இடமே இல்ல, சுத்தமா தவறி விழுந்த ஆபத்து அப்படி இருக்கு. அதுக்கு நீங்க இதை கெட்டுற மாதிரி இது பண்ணணும். நடந்து போக முடியாத அளவுக்கு இது பாதை இப்படி இருக்கு. அன்னைக்கு பிரச்சனை இல்ல, இப்படி என்ன பிரச்சனை நடந்துன்னு தெரியல. இப்போ இடையில இப்படி கல் போட்டிருக்காங்க, கல் போட்டு இடையில அடைச்சிருக்காங்க. அதனால அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இதுல பெரிய ஆபத்து இருக்கு. நீங்களே பாருங்க, போக முடியல. பிள்ளைங்க எல்லாம் இனி ஸ்கூல் திறந்தா இதுலதான் போகணும். நிறைய ஆட்டோ போவோம், ஸ்கூல் பிள்ளைங்களை ஏத்திட்டு போவோம், வண்டி, கார் எல்லாமே போகும். மழை பெஞ்சுனா மண்ணு சரிவுல உள்ளதான் விழுவாங்க. அதனால இதுக்கு மாவட்டம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சுதா. இப்போ நம்ம 5 கிராமம் பக்கத்துல மேட்டுக்குடியிருப்பு பக்கத்துல இப்போ இந்த தெரு இருக்குது. இது இடிஞ்சு மலையில விழுந்துருச்சு. இது எவ்வளவு நாள் ஆகி நமக்கு கெட்டி தரல. இன்னும் ஏன் கெட்டி தரல என்னன்ட்டு நமக்கு தெரியல. இப்போ இதுக்கு நல்லபடியா இதை இங்க இதுல இருந்து அங்க வரைக்குமே இப்படிதான் இருக்கு. இதுல இருந்து அங்க வரைக்குமே இப்படிதான் இருக்கு. அங்க வரைக்கும் பைபாஸ் வரைக்கும் இதுல முன்னாடி பாதை இருந்ததுதான். அங்க வரைக்குமே நமக்கு கரெக்டா கெட்டி தரும்படி நம்ம கண்டிப்பா ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இதுலனால நமக்கு வீட்டுக்கு போக முடியல, ஒரு பைக்கு கொண்டு வந்தா போக முடியல, கார் கொண்டு வந்தா போக முடியல. எதுவுமே ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஒரு பிள்ளைகள் கூட போக முடியாது, ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாது. அதனால இதை ஏதாவது பிள்ளைகள் போனாலும் கீழே விழுந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு கவர்மெண்ட் பார்வைக்கு பார்த்து மழை வந்தனா எப்படியும் மறுபடியும் இடிஞ்சுதான் அவ்வளோ போகுது. இது மறுபடியும் இந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் இங்க வர வந்துடும். அதனால அதுக்கு முன்னாடி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி நம்ம கவர்மெண்ட்டை ஒரு வலியுறுத்தி கேட்டுவிடணும். என் பேர் அஜித்.